இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, போனதெல்லாம் போகட்டும். நாம இனி ஆக வேண்டியதை பாப்போம். நீ வா, நம்ம வீட்டுக்கு வா. வாட்டி, இனிமே நீ எங்க வீட்டு மருமகட்டி, எனக்கு ஓரகத்தி. அத்தை கூப்பிடுதுல்ல, வாட்டி. ஏட்டி வீரா, அத்தை சொல்லுதல்ல, வா ஆட்டோல ஏறு, வா. என் கைய விடுங்க. அத்தையா போயிட்ட. மனச காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மரியாதையா போயிடு. மா, என்னம்மா இது? எல்லாரும் எவ்வளவு பெரிய துக்கத்துல இருக்கோம். இந்த நேரத்துல ஏமா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏட்டி, ஏன் மருமகளை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உலகத்துல இதுதானே நடைமுறை. மா சொன்னா கேளு, இங்க இருந்து போயிடு. சண்முகம் ஏற்கனவே கொலை வெறியில இருக்கான். ஆமா, அவன் என்னைக்குல வெறி பிடிக்காம இருந்திருக்கான். இந்த அரட்டி, ஏன் மகன் இவ கழுத்துல தாலி கட்டியிருக்கான். இவளை கூட்டிக்கிட்டு போக வேண்டியது என்னோட கடமை. நீ கொஞ்சம் சும்மா இரு. கேட்டி வீரா, நான் உன் அத்தை இல்ல, இப்போ உன்னோட மாமியார். என் கூட வரப்போறியா இல்லையா? மாமியாரா? யாரு சொன்னா? உன் கழுத்துல தொங்குதே அந்த தாலி சொல்லுது. தாலியா? ஏன் சம்மதத்தோடவா உன் மகன் என் கழுத்துல தாலி கட்டினா? இல்ல இப்படி ஒரு மஞ்ச கயித்தை போட்டு வீட்டுக்கு வான்னு சொன்னா நான் வந்துருவேனா? கேட்டி, ஏன் மகளும் அப்படிதானே உங்க வீட்டுக்கு வந்தா? இது என் அண்ணன் சம்மதம் இல்லாம என் கழுத்துல விழுந்த தாலி. இதுக்கு எந்த மதிப்பும் இல்ல. நீ மரியாதையா போயிடுத்த. கேட்டி, நீ என் மருமகட்டி. என் கூட தான் நீ இருக்கணும், என் மகன் கூட தான் நீ வாழணும். வாட்டி, அத்தை சொல்லுதல்ல, வா. வீண் வம்பு பண்ணாதட்டி, வா நம்ம வீட்டுக்கு முதல்ல போவோம். வா. கேளு, எதுக்குல எதுக்கு சத்தம் போடுத? ஒழுங்கு மரியாதையா போயிடு. ஏற்கனவே நீ எசக்கிய கூட்டிட்டு போயிருக்கும் போது எனக்கு கண்ணு இருக்கணும். அடுத்து வீராவை இழுத்துட்டு போன நடத்த உன்னை இங்கே பணமாக்கிடுவேன். ஒழுங்கு மரியாதையா போயிடு. உன் அம்மைய போ சொல்லு. இல்ல இங்க பணமா தான் கிடப்பா. போ சொல்லு. போங்க. என்னடி ஆச்சு உனக்கு? டேய், நீ அந்த கல்ல தூக்கி போடுறா. தூக்கி போடு. தூக்கி போடுறா. ஒப்படாது. பாடியை நான் மார்ச்சோரியில ஒப்படைச்சிட்டு வரேன். நீங்க அந்த அறிவழகன் சட்டையை கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டீரா? லாக்கப்புக்கு கொண்டு போனதுமே சட்டையை வாங்கி லேபுக்கு அனுப்பி வச்சிட்டேன் சர்வால். அதுல இருக்கிறது மாலதி ரத்தம் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும், அதான் முக்கியம். சர்வால், லேப் டெஸ்ட் பண்றவங்க சொல்லிட்டு சர்வால். சார், நாங்கள் முன்னாடி போகிறோம், நீங்கள் பின்னாடி வந்துடுறீங்களா சார்? சார், நீங்க போக வேண்டாம் சார். நான் சபாபதி ஏட்டையாவை போக சொல்லியிருக்கேன். அவர் பார்த்து பாப்பல. அண்ணா, நீங்க போங்க. சர்வால், ஒரு டீயாவது சாப்பிட்றீங்களா? வடியா. சர்வால், நீங்களா? என்ன சர்வால் இது? புரியலையா? வழக்கமா எந்த கேஸா இருந்தாலும் நான் எமோஷனலா அட்டாச் ஆக மாட்டேன். ஆனா இது மத்த கேஸ் மாதிரி இல்லையே. ரொம்ப வருத்தத்துல இருக்கியா? இது வெறும் கேஸ் இல்லையா, ரத்னாவோட வாழ்க்கை போய். புரியுது சர்வால், என்ன செய்ய? மா, ஏய், மனசு ஆறல பாட்டி. அம்மா கிட்ட டேய், ரொம்ப கோவத்துல இருக்காடா. பச்சை தண்ணி கூட குடிக்கல. 2 மணி நேரமா அவ உங்க அப்பா போட்டாவே பாத்துக்கிட்டு இருக்காடா. நான் என்னத்த செய்ய? இன்னும் சாந்தி அடையாம மாப்பிள்ளையோட ஆத்மா சுத்திக்கிட்டே இருக்க. இனியாவது அவருக்கு படையலை போட்டு அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயி போச்சடா. தப்பு என்னோட தான் பாட்டி.
அந்த போதைப் பொருள் போடுற நாய்கிட்ட ஒப்படைச்சேன்ல, என்ன சொல்லணும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணமாடா? ஆமா பாட்டி, போதைப் பொருளை போட்டுட்டு அந்த சிவபாலம் முன்னாடி என்னை பத்தி தப்பா பேசியிருக்கானுங்க. இவங்க வளர்னதுனால அந்த சிவபாலனுக்கு என் மேல இந்த கேஸை பத்தி கூட தெரிஞ்சிருச்சு. ஐயோ, என்னடா சொல்ற? எல்லாம் இந்த பரதேசிங்க செஞ்ச தப்பு. என் கிட்ட இருந்த வீராவை காப்பாத்துறதுக்காக தான் அந்த சிவபாலம் வீரா கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். எல்லாமே தப்பு தப்பா நடக்குதே. டேய் கௌதம், உன் அம்மா பாவண்டா. அவ மனசுல அவ்வளவு துக்கம். நீ கல்யாணமே கிடையாது. ஏன் சம்மந்தம் இல்லாம அது எது நடந்தாலும் அது செல்லாத. இது ஒன்று சொல்லுதே, நல்லா கேட்டுக்க. எம்புட்டு வருஷமானாலும் சரி, எம்புட்டு யுகமானாலும் சரி, என் மக சிவபாலனை அந்த வீராவோட சேர்த்து வைக்க விட மாட்டேன். ஐயோ, ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது? ஆமாட்டே, அப்படித்தான் பேசுவேன். என்ன மீறி அந்த வீரா இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா சத்தியமா இதே இடத்துல நான் நாண்டுகிட்டு சாவேன். இது ஓ மேல சத்தியம், சத்தியம், சத்தியம். என்ன ஆச்சுடி இந்த மனுஷனுக்கு? ஏய், சொன்னது கேட்டுச்சுல்ல? உன் மகன் கட்டின தாலி முக்கியமா இல்ல உன் கழுத்துல இருக்கிற தாலி முக்கியமாங்கறத நல்லா யோசனை பண்ணிக்க. நல்ல பேந்த முழிச்சிட்டு இருக்காத. எங்க இருந்தோ வந்து சேர்ந்தா பாரு என் தம்பிக்குன்னு. இந்த மனுஷன் என்னட்டு இப்படி சொல்லுதாரு? அத்தை, நீ என்னத்துக்கு அத்தை கவலைப்படுத? அதெல்லாம் அவர் ஒண்ணும் செஞ்சுக்க மாட்டாரு. மத்தவங்களை கொல்லுவாரே தவிர அவராவது நாண்டுக்கிறதாவது. நீ வாத்த ஆக வேண்டிய வேலையை பாப்போம். அட வாத்த. டேய், கோவப்படலாம், அதெல்லாம் தப்பு இல்ல. கோவம் மனுஷனோட இயல்பு. ஆனாலும் கொஞ்ச நேரத்துல அடுத்து நாம என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும்டா. இப்படியே இடிஞ்சு போய் நின்னா என்ன ஆவறது? அடுத்து என்ன செய்ய சொல்லுத? அதான் எல்லாம் நாசமா போச்சே. தோர்கல எவ்வளையோ ஒருத்திய கொலை பண்ணிட்டு அந்த ரத்த கரையோட வந்து இவ கழுத்துல தாலி கட்டுதான். கழுத்துல கட்ட தாலியோட ஈரம் காயறதுக்குள்ள போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. இவ கழுத்துல தாலியே கட்ட மாட்டேன்னு சொன்னவன் கடைசி நேரத்துல இவ கழுத்துல தாலியை கட்டி ஏன் கழுத்தை அறுத்துட்டா. அதுவும் சொந்த அத்தை மயன். இவங்களெல்லாம் நம்பி நாசமா போய் நிக்கிதோமே. இதுக்கப்புறம் போய் என்னத்தை யோசிக்க சொல்லுத? எல்லாத்துக்கும் ஒரு காரணம். தேவையில்லாம நீ என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. இதுல எல்லாத்துக்கும் கூட்டு உனக்கும் இருக்கு. 6 பேச்சையும் கேட்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. என்ன அறிவு கொலை பண்ணிருப்பான்னு நம்புறியான்னு? அறிவு கொலை பண்ணல, நீ எப்படி நம்புத? நிச்சயமா அவர் கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு. அறிவு அந்த மாதிரி ஆள் இல்ல. சத்தியமா அவர் கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு. உனக்கு எம்பிட்டு நாள் அவனை தெரியும்? எம்பிட்டு நாள் அடி தெரியும் அவன உனக்கு? ஏய், அவன் கொலை பண்ணிருக்க மாட்டானா? தாலி கட்டுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் போன அவன்?